ஹாய். ஸோ புது வீடு பால் காய்ச்சின வீடியோ போட்டோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, எப்படி துணியெல்லாம் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே சொல்கிறாங்க, வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம அங்கேருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டு வந்து இங்கே சேர்த்து திரும்பி அதை எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டி போதும்னு ஆகிடும். சரிங்களா? ஸோ என்னென்னாக்கா, நம்ம கடையில் அட்டை பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் பேக் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்தோம் எல்லாமே. சரி, நான் ஷார்ட்டாகவே சொல்லிக்கிறேன். அது மாதிரி தான் கொண்டு வந்தோம். பட் வீடு நான் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ட்ராலி பேக் இருக்குது. ட்ராலி பேக்கில் வந்து புது துணியெல்லாம் இது பண்ணிவிட்டு, பழைய துணியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரோலோட ஸ்டீல் பீரோல் உட்டன் பீரோல் 2 வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ ஸ்டீல் பீரோவில் உள்ள துணி எல்லாமே அப்படியே வச்சு லாக் பண்ணி நாங்கள் தூக்கியாச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் வேட்டை. ஸோ இன்னும் வீடு அரேஞ்ச் பண்ணலைங்க, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்படி தான் நாங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ ஓகேங்களா?